ஸோ ஹாய் ஹலோ நண்பர்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போது தம்ப்நெயில் பார்த்து நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு க்ளவுஸ் பற்றி தான். ஒரு பிகினருக்கான ஒரு ரைடிங் பண்ணுற, ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு பிகினருக்கு எந்த மாதிரி க்ளவுஸஸ் தேவைப்படும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் ரீசெண்டாக ஒரு புது க்ளவுஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இதை நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். கையில் போட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். யூஸ் பண்ணிட்டு மீன்ஸ் பைக்கில் யூஸ் பண்ணல. அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்துட்டு அதை யூஸ் பண்ணி அதோட ரிவ்யூஸும் நான் சொல்லுவேன். இப்போதைக்கு இது எந்த மாதிரிப்பட்ட ஒரு க்ளவுஸ், இந்த க்ளவுஸில் வந்துட்டு என்ன டைப்பு, பிகினர்ஸுக்கு இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது வந்துட்டு எவ்வளோ காஸ்ட்ன்றது எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன பிராண்டுன்றது சொல்லிடுறேன். இந்த பிராண்டு வந்துட்டு லோன் ரேஞ்சர்ன்ற ஒரு பிராண்டு. ஸோ ஒரு மீடியம் டைப் பிராண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேயுமே ஃபுல் காண்ட்லெட் க்ளவுஸ்ன்னு இருக்குது. ஒரு 3-4 டைப்ஸ் ஆஃப் க்ளவுஸ் இருக்குது. ஆஃப் ரோடிங் க்ளவுஸ், அப்புறம் ஃபுல் காண்ட்லெட் க்ளவுஸ், செமி காண்ட்லெட், அதுக்கப்புறம் வந்துட்டு பேசிக் இந்த மாதிரி க்ளவுஸ், அதுக்கப்புறம் ஆஃப் க்ளவுஸ். இந்த ஃபிங்கர்ஸில் ஆஃப் தான் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய க்ளவுஸ் இருக்குது. நான் வாங்கினது வந்துட்டு செமி காண்ட்லெட் கிடையாது. ஸோ நான் வாங்கினது ஒரு நார்மலான க்ளவுஸ். ஆனால் இதில் ஒரு மினிமம் இல்லை ஒரு மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷனே வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் எவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுக்குன்றதை நான் சொல்கிறேன். இந்த க்ளவுஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1200 to 400 இது இருக்கும். நான் வாங்கினது வந்துட்டு 1400 வாங்கினேன். மவுண்ட் ரோட்லேருந்து வாங்கினேன். ஸோ அந்த அளவுக்கு இது ஒர்த்தான்றது நான் சொல்கிறேன். ஸோ இதை பார்க்கும்போது வந்துட்டு ஒரு அந்த ஃபினிஷிங்காக இருக்கட்டும், ஒரு மீடியம் ரேஞ்சில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷன் வைஸ் பார்க்கும்போது ஒரு அவுட் ஆஃப் 5க்கு ஒரு 3.5 இல்லை 3 கொடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது. ரொம்ப ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஸோ இதை ஏன் நான் வாங்கினேன், இதோட பெட்டராகவே நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்க க்ளவுஸே வாங்கியிருக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்துட்டு அதை தான் பிளான் பண்ணி போனேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் சில பேசிக்கான ஒரு நாலேஜ் எனக்கு தெரிஞ்சு. பிகினராக நான் ஆரம்பிக்கும்போது, நானும் பிகினர் தான். ஸோ பிகினர்ஸுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஆரம்பிக்கும் போதே ஒரு பேசிக் குவாலிட்டியான ஒரு மீடியம் ப்ரொடெக்ஷன் இருக்கிற க்ளவுஸே உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா அந்த க்ளவுஸ்ன்றதை போட்டு ஓட்ட தான் அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரு ஸ்டெபிலிட்டி நம்ம கைக்கு வரும். ஸோ அது வரைக்கும் அதை நம்ம ஒரு நார்மல் க்ளவுஸ் வச்சு ஓட்டி பழகிட்டோம்னா ஃபுல் காண்ட்லெட்டில் ஒரு க்ளவுஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் லாங் ரைட் பண்ணும்போது. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் க்ரியேட் ஆகும், ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்காது, ஹேண்ட்லிங் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். ஸோ அதனால் இதை வந்துட்டு நான் வாங்கி இதுவும் ஒரு நல்ல குவாலிட்டி க்ளவுஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இதுக்கு கம்மியாகவும் இருக்குது, அதை கூட நான் வாங்கியிருக்கலாம். ஆனால் அது வாங்கினா இன்னும் வந்துட்டு நமக்கு ப்ரொடெக்ஷன் வைஸ் ரொம்ப ஒன்றுமே கிடையாது. இதில் வந்துட்டு ஓரளவு ப்ரொடெக்ஷன் இருக்குது. அது என்னன்றது நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த க்ளவுஸ் எந்த மாதிரி டைப்பில் ஃபினிஷிங்லாம் கொடுத்துருக்காங்க, இதோட பில் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நான் ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த க்ளவுஸ் பிகினர்ஸுக்கு நான் என்ன கன்வே பண்ண வரேன்றது இந்த க்ளவுஸ் வச்சு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த க்ளவுஸில் வழக்கம் மாதிரி எல்லா க்ளவுஸ்லேயும் வர மாதிரி ஒரு லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இந்த நக்கல் ப்ரொடெக்ஷன்றது நல்லாவே கொடுத்துருப்பாங்க. எல்லா க்ளவுஸ்லையும் நான் பார்த்துருக்கேன், நல்லாவே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபிங்கரில் வந்துட்டு அந்த மேலே வந்துட்டு ஒரு ரப்பர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓரளவு நம்ம வந்துட்டு இப்படி தேய்ச்சிட்டுலாம் போகிறது கிடையாது. நம்ம மேக்ஸிமம் இப்படி தான் தேய்ப்போம், இல்லைன்னா இந்த பக்கம் தேய்ப்போம் கீழே விழுந்துச்சுன்னா. ஸோ வந்துட்டு விழும்போது இந்த இடத்துல பெருசாக ப்ரொடெக்ஷன் வந்து எங்கேயாவது போய் கிராஷ் ஆகும்போது தான் இது வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும். அது ஒரு டைம் இல்லை 2 டைம் நம்ம விழுந்துகிட்டே இருக்க போகிறதில்ல, எப்போ தான் ரேராக நடக்கும். ஸோ வந்துட்டு இந்த ஒரு சின்ன ஒரு ப்ரொடெக்ஷனே போதும்னு நினைக்கிறேன். ரொம்பலாம் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் ஃபிங்கரில் வந்துட்டு டச் ஸ்க்ரீன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், சூப்பராகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மலையில் இந்த க்ளவுஸ் போட்டெல்லாம் நம்ம ஓட்ட முடியாது, அது வேறு விஷயம். ஏன்னா ஃபுல்லாக மெஷ் ப்ரொடெக்ஷன் நிறைய இருக்குது. லெதர் வந்துட்டு அங்கங்கே தான் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல தான் லெதர் இருக்குது. மற்ற இந்த மாதிரி இடத்துல எல்லாமே மெஷ் தான். ஃபுல்லாக மெஷ்ஷால் ஒரு 60% மெஷ் ப்ரொடெக்ஷன் தான். அதுக்கப்புறம் நம்ம பாம் ஏரியாவில் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த இடத்துக்கு ப்ரொடெக்ஷன் எல்லா க்ளவுஸ்லேயும் பெரும்பாலான க்ளவுஸில் எல்லாமே இருக்கும். ஆனால் அதோட குவாலிட்டி மாறும். இதில் வந்துட்டு மெஷ்ஷில் ஹார்டான மெஷ்ஷாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கீழே வந்து உரசிட்டு போனாலுமே நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாது கண்டிப்பாக. மேபி சின்ன ஒரு இம்பேக்ட் இருக்கலாம். அந்த அளவில் இது வந்துட்டு இந்த காஸ்ட் வைஸுக்கு, இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது கரெக்டாக இருக்குது. எனக்கு ஓகே தான். இது ஹேண்ட்லிங் பண்ணும்போதே நல்லா ஒரு இதுவாக இருக்கும். ஸோ ஹேண்டில் க்ரிப் வந்துட்டு இங்கே இடத்துல கொடுத்துருக்காங்க, நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே கிளாத் மெஷ்ஷு இந்த மாதிரி டைப்பில் தான் இது ஃபுல்லாகவே இருக்குது. அங்கங்கே லெதர் ப்ரொடெக்ஷன் அங்கங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கிற மாதிரி க்ளவுஸ் தான். அதனால தான் நான் இதை வந்துட்டு சூஸ் பண்ணேன். நான் கடையில் போய் வாங்கினதுனால இந்த க்ளவுஸ் நான் செலக்ட் பண்ணி எடுத்தேன். ஸோ இதான் இதோட பில் குவாலிட்டி, இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு என்னென்ன பிரச்சனை வருது, இல்லை நல்ல ஒரு குவாலிட்டி நமக்கு ஒர்க் பண்ணுதா, ஸோ நம்ம வாங்கினதுக்கு இது ஒர்த்தாக இருக்கான்றது அடுத்தடுத்த ரைட்ஸில் நான் போயிட்டு வந்துட்டு தான் நான் ரிவ்யூ சொல்ல முடியும், இப்போ சொல்ல முடியுது. ஸோ இதோட பில் குவாலிட்டி நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஏன் இதை பிகினர்ஸ் யூஸ் பண்ணுன்றது நான் சொல்கிறேன்னா வெயிட் சொல்கிறேன்.
ஸோ ரைட் பண்ணுற பிஸ்னஸுக்கு நான் இதை ஏன் பரிந்துரை பண்ணுறேன்னா, நான் கடையில் போய் நான் வந்து ஐடியாவை போனது வந்துட்டு ஒரு செமி கவுண்ட்லெட் க்ளவுஸ் அப்படின்றத நான் வாங்குறத ஐடியாவாக போனேன். ஸோ அங்கே என்னாச்சுன்னா, நான் போய் நிறைய பிராண்ட்ஸ் நிறைய ட்ரை பண்ணேன். எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஃபுல் காண்ட்லெட்டும் நான் போட்டு பார்த்து ட்ரை பண்ணேன். எனக்கு அது போடும்போது ரொம்ப உள்ளே போகிறதுக்கு ஹார்டாகவும், அதை நம்ம இது கிளச் பிடிக்கும்போது சரி, பிரேக் பிடிக்கும்போது, ஆக்சிலேட்டர் போடும்போதும் நம்ம ஆக்ஷனில் பண்ணி பார்ப்போம்ல ஒரு க்ளவுஸ் போட்டு. அதுக்கப்புறம் நான் அந்த க்ளவுஸை போட்டு பார்த்தப்போ எனக்கு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. இதை வச்சு நம்ம எப்படா நம்ம ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபிளாக நம்ம வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுன்றதை நான் அங்கேயே யோசித்தேன். ஸோ அவங்க ஷாப்கீப்பர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா மீடியமாக ஒரு க்ளவுஸ் வாங்கி அதை ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் கூட ஓட்டி நல்லா பழகுங்க. க்ளவுஸ்ன்றது உங்கள் கைக்கு எப்போ அடாப்ட் ஆகுதோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன க்ளவுஸை போட்டாலும் உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி அது அடாப்ட் ஆகிரும். ஸோ இன்னொரு பாயிண்ட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த மாதிரி க்ளவுஸ் எடுக்கிறது வந்துட்டு நமக்கு வந்துட்டு காஸ்ட் வைஸும் கம்மியாக இருக்கும். ஸோ ப்ரொடெக்ஷன் வைஸும் நீங்கள் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ப்ரோ பைக்கர்ன்ற பிராண்டில் நான் எடுக்கக்கூடாது. அது வந்துட்டு ஒரு 400-500 தானே வரும். நம்ம அது கூட நீங்கள் இது யூஸ் பண்ணுறதுக்கு அது இன்னும் பட்ஜெட் கம்மியாக இருக்கும், வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. அதில் வந்துட்டு ப்ரொடெக்ஷன்றது சும்மா ஒரு மேம்போக்க கண்ணுக்கு தெரிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நக்கிள் ப்ரொடெக்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். மற்றது கூட எதுவுமே ஸ்ட்ராங்காக இருக்காது. நான் பார்த்துட்டேன், நேரில் கண்ணால் நான் பார்த்துருக்கேன், போட்டு கூட பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் நான் ரொம்ப நம்ம கம்மியாகவும் எடுக்க வேணாம், ரொம்ப அதிகமாகவும் எடுக்க வேணாம், ஒரு அதுக்குள்ளே இருக்கிற டீசென்ட் குவாலிட்டியான ஒரு க்ளவுஸ் எடுக்கிறது நான் ஐடியா பண்ணேன். நம்ம 400-500 செலவு பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு அந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கொஞ்சமாக அது பண்ணுதான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு, அதை விட கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு ஒரு 1500 அந்த ரேஞ்சில் நீங்கள் எடுக்கிறது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சாய்ஸ்னு சொல்லுவேன். கொஞ்சம் லைஃபும் வரும், நம்ம அதை போட்டு கற்றுக்கிறதுக்கும் ஒரு டைம் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி டைப்பான க்ளவுஸ் நான் வாங்கினேன். இது வந்துட்டு ஒரு பாயிண்ட். பிகினர்ஸுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஒரு ரைடை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சின்ன பட்ஜெட்டில் நீங்கள் பண்ணலாம், டீசெண்டாகவே இருக்கும். ஸோ இன்னொன்று வந்துட்டு பிகினர்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் லோ பட்ஜெட்டில் எடுக்கிறீங்க அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அதில் வந்துட்டு முக்கியமான சில விஷயம் நல்லா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்கான்னு மட்டும் பாருங்கள். என்னென்னா, பாம் ஏரியாவில் ப்ரொடெக்ஷன்றது காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. ஏன்னா விழும்போது நீங்கள் தாங்கி பிடிக்கிறது இந்த கையினால தான், கீழே இம்பேக்ட் ஆகிறது இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு இப்போதைக்கு நம்ம பட்ஜெட்டில் கிடையாது. அந்த மாதிரி நம்ம எடுக்கணுன்னா ஃபுல் காண்ட்லெட் இந்த மாதிரி தான் நீங்கள் போய் ஆகணும். ஸோ ஆனால் நீங்கள் வாங்குகிற பட்ஜெட்டில் இந்த பாம் ஏரியாவில் ஒரு மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் இருக்கான்னு பாருங்கள். இதில் வந்துட்டு ஹார்டான மெஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4-5 வாட்டி தேய்ச்சாலும் வந்துட்டு அந்த ஒரு இடம் தான் தேய்மே தவிர்த்து நம்ம ஸ்கின்னுக்கு எதுவுமே ஆகாது. அதனால தான் இதை நான் சூஸ் பண்ணி வாங்கினேன். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏரியாவில் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் வரா மாதிரியே பாருங்கள். முழுக்கட்டின்னு இருந்துச்சுன்னா அதுவுமே ஆபத்து தான். அதுக்கப்புறம் மெயினாக ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கான இது இருக்கான்னு பாருங்கள், ஃபிங்கர் டச்சிங் அந்த விஷயம் இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கிரிப்புக்காக ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க, அதுவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆக்சிலரேட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நக்கிள் ப்ரொடெக்ஷன் அது மேக்ஸிமம் எல்லா க்ளவுஸ்லேயுமே வந்துடும். ஸோ அதுவுமே கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கான்னு பார்த்துவாங்க. இது எல்லாமே ஒரு க்ளவுஸில் இருந்து அது வந்துட்டு உங்களோட பட்ஜெட்டுக்கு அது அந்த ப்ரைஸ் ரேஞ்சு கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்ணை மூட்டு வாங்கிடுங்க. இது வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம். பிகினர்ஸுக்கு வந்துட்டு பிகினர்ஸ்னு ஆரம்பித்தோன்னே நிறைய வந்துட்டு ஒரு காஸ்ட்லியான ஃபுல் காண்ட்லெட் க்ளவுஸ் வாங்கிட்டு போண்டா நம்ம ப்ரொடெக்ஷன் யூஸும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. நிறைய பேருக்கு அது ஃப்ளெக்சிபிலிட்டி ஒரு அடாப்டேஷன் வராது, அது வந்துட்டு நம்ம கைக்கு அடாப்ட் ஆகாது. ஸோ அதனால தான் இந்த ஐடியாவை சூஸ் பண்ணிட்டு ஒரு 6 மாதம் கேப் விட்டு இல்லை ஒரு 5 மாதம் கேப் விட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பிராண்டடான க்ளவுஸ் வாங்கிட்டு நீங்கள் வந்துட்டு ஜாலியாக ரைட் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு என்னோட ஜென்யூனான ஒரு ரிக்வெஸ்ட்டை நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு தேவைன்னா நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன், நிறைய விஷயம் சொல்கிறேன். இன்னும் நிறைய அப்கிரேட் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. எல்லாமே பண்ண அதுலேருந்து சின்ன இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். Until signing off, myself and Prabin. Bye.